வாழ்க வளமுடன். சென்ற வகுப்பில் மான் சிறப்பு என்ற தலைப்பில் 1, 2, 3 திருக்குறள் பார்த்துருந்தோம். இப்போ நான்காவது திருக்குறளாகிய ஏரி உழா அர் உழவர் உழவர் அப்படிங்கும்போது ழா நல்ல சிறப்பில் நாக்கு பின்னோக்கி போய் அடிச்சுக்கும். உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கார். அதாவது என்னென்னா, அதாவது மழை என்னென்னா, மழை பெய்யவில்லைன்னா என்ன செய்யும்? ஏறு பூமிக்குள்ளே போக முடியாது. அப்போ ஏறு பூமிக்குள்ளே போகலைன்னா என்ன செய்யும்? நம்மளுக்கு வளமான வாழ்க்கை கிடைக்காது. அதாவது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறது தான் அந்த திருக்குறள் சொல்கிறார். அதாவது ஏரி உழார் உழவர் அப்படின்னா மழை இது வாரி வளங்குன்றிக்கான மழை இல்லாமல் இருக்கும் பொழுது, மழை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யும்? ஏரே மண்ணுக்குள்ளே போகாது, டைட் ஆகிடும் மண்ணெல்லாம். அப்போ என்ன செய்யும்? நம்மளுக்கு பயிர்களே வளராது. அதனால் என்ன விஷயம்? மழையோட சிறப்பை இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. 5வது திருக்குறள், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே. இது மேலே உள்ளது தான். இது இடம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு. அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது என்னென்னா, மழை என்ன செய்யும்? அதாவது பயிர் நல்லா விளைஞ்சிருக்கும் போது மழை பெஞ்சால் என்ன செய்யும்? பயிர்கள்லாம் வீணாப்படும். அப்போ என்ன கெட்டுருவாங்க. உழவர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க? என்னடா மழை நம்ம பயிரெலாம் கெடுத்துருச்சு அப்படின்பாங்க. ஆனால் அவங்களுக்கே நன்மையும் செய்யும். யார்? மழை. அவங்களுக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் என்ன செய்யுது? நம்மளுக்கு மழையாக பொழிந்து உழவர்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு நன்மை செய்கிறது. அதை தான் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6வது திருக்குறள், விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பதரிது. அதாவது தலை காண்பது அரிது. அதாவது என்னென்னா, மழை என்ன செய்யும்? மழை பெஞ்சாதான் நம்மளுக்கு என்ன செய்யும்? பூமியில் ஒரு புல்லாக முளைக்கும். அதாவது மழையோட மழை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கே தெரியும். அதாவது மழை இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன ஒரு பூண்டு கூட வராது. அப்போ பூண்டு ஒரு செடி கூட முளைக்கலைன்னா என்ன ஆகும்? விலங்கினங்கள் எந்த விலங்கினமும் வாழ முடியாது, மனிதர்களும் வாழ முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பூமியிலேருந்து தான் எல்லாமே கிடைக்கிது, பயிர்கள்லாம். அப்போ அந்த பயிரே இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்கிறது? அப்போ உணவு பஞ்சம். அப்போ ஒவ்வொருத்தராக அழிய வேண்டியது. ஒருத்தர் அப்புறம் அவங்க அனிமல்ஸ் அடிச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி அடுத்த மனிதன் அடித்து சாப்பிடுவாங்க. அதனால் மழை ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்லியிருக்காங்க. விசும்பின் துளி வீழின் அல்ல துளி வீழின் அப்படின்னா துளி ட்ராப்பு. துளின்னா ட்ராப்பு விழணுன்னா அல்லால் மற்ற பசும் புல் அப்படின்னா பசுமையான புல் தலையை காணவே முடியாதுங்கிறாங்க. அதாவது ஒரு புல் கூட முளைச்சி வராது அப்படிங்கிறாங்க. அப்போ மழை நன்கு பெய்ய வேண்டும் என்றால் நாம் பூமியை நல்லா பராமரிக்கணும். அதாவது தண்ணி மழை பெய்யும் போதே நீரை சேமித்து பழகணும். அந்த மழையின் சிறப்பை வருங்காலத்துக்கு சொல்லணும். பசங்களுக்கு எதிர்காலத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அதோட சிறப்பை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்க நம்பை.